ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்கும். இன்னைக்கோட எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட்ல முதல்ல ஒரு 2 புது ஹவுஸ்மேட் புதுசாக உள்ள நாயிரம் மக்களே. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலை அண்டு பிரஜன் மக்களே. பிரஜனும் கலையும் உள்ள வரா மக்களே. உள்ள வந்த பிறகு என்னன்னு பண்றீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2 பேர் உள்ள வந்திருக்காங்க மக்களே. அமித் பார்கவும் இன்னொருத்தர் வந்திருக்க மக்களே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க உள்ள இருந்ததுல உங்களுக்கு எது மிகவும் பிடிச்சிருந்த இது பொருள் டிஷ்ஷு எது ஒன்றா சொல்லலாம் அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கு விக்கல் சிக்ரம் சொல்றது என் கனியோட கார குழம்பு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் சபரி எனக்கு இனிமையான தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கனியாக்கா கூட இருந்தது தான் அப்படின்ட்டு சபரி சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் நம்ம திவ்யா கணேசன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேசன் நான் இவ சண்டை போடுறா, எதிர்த்து நிற்கிறா, இப்படிலாம் பண்றா அப்படிலாம் சொல்றது தான் எனக்கு இனிமையான தருணமா இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்கு. அது அப்படி சொல்றேன். அரோரா என்னோட இனிமையான தருணம் இன்னைக்கு தான் பிக் பாஸ் வீட்ல அப்படின்னு துஷாரை பார்த்து சொல்ற மக்களே. துஷாரை பார்த்து சொல்லிட்டு அவங்க பார்த்து 2 பேரும் பண்ணிட்டு அவங்க ஒரு லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படிலாம் நடக்குமான்ட்டு நான் பார்த்தது கூட இல்லை மக்களே. அது மாரி நடந்துங்க மக்களே. அதுக்கப்புறம் துஷாரோட இதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை திவ்யா கணேஷ் தனியாக கூட்டு போறாம அதை பேசுறதுக்கோசம் என்ன பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, என்னாமச்சு இப்படி ஆகிப்போச்சு, இப்படிலாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை நேரடியாக கேட்டுக்கனால, நேரடியாக கேட்டு நேரடியாக பேசி நீ தப்புன்னு என்னை சட்டை பிடிச்சி கேட்டுனால, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத என்னை கேட்டுக்கனால அப்படின்னு திவ்யா கணேஷ் பிரஜன் கிட்ட சொல்ற மக்களே. அது பிரச்சனை என்னதான் பிரச்சனை, எதனால தான் இது அவதான் மறைச்சிட்டா எல்லாரையும் அப்படின்ட்டு சொல்ற மக்களே. அதுவும் பிரஜனும் யார் விக்கில் சிக்ரம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நானும் சாண்ட்ராவும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு பிரஜன் கிட்ட சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுதான் மக்களே பிரஜனை சாண்ட்ரா. அதுக்கப்புறம் விக்கல் சிக்ரம் பிரஜனை என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் பாக்ஸ் எடுக்கலாமா வேணாம், கேஷ் பாக்ஸ் எடுக்கலாமா வேணாம், பிரஜன் வந்துருட்டோம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கான வினத்தன் எடுத்துட்டார் மக்களே. கான வினத்தன் வெளியே போனவுடனே பெரிய செலிப்ரேஷன் மக்களே. பெரிய செலிப்ரேஷன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவான செலிப்ரேஷன் மக்களே. கான வினத்தனுக்கு அங்கே ரிசப்ஷனில் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்ப்யூட்டனுக்கு ஐயோ டான்ஸ் சரியான குத்தாட்டம் மக்களை. குத்தாட்டம் போட்டு ரொம்ப அந்த இதுவே என்ஜாய் பண்ண மக்கள். அந்த ரெட் கார்டை விட்டு ஃபேம் வந்துட்டோம் அப்படிலாம் இல்லாத ஐயோ 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 சூப்பர மக்களே. ஆனா அவர் கெட்டதே பார்வதி தான். அதால் தான் கம்ப்யூட்டனை பற்றி போனாரு. இல்லை ஃபைனலிஸ்டாருக்கும் வந்திருப்பாரு, டைட்டில் கூட அடிச்சிருக்க மக்களே. அதுக்கப்புறம் வீடியோ கால் கான வினத்தனும் யார் கம்ருதீனும் வீடியோ கால் பேசுகிற மக்களே. வீடியோ காலில் ஹாய் மச்சி எப்படிங்கிறன்ட்டு இவங்க அவங்க மஜாவாக போய்கிற மக்களே. இதோட கருத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. லைக் பண்ணாத லைக் பண்ணிட்டு வர மக்களே. இது கருப்பு ஷர்ட்டு, நான் 5 டிஷர்ட்டு எல்லாம் போட்டுருந்ததே ஒரே கருப்பு ஷர்ட்டு நினச்சிக்கினேன். அது 5வது கருப்பு ஷர்ட் எனக்கு பிளாக் தான் பிடிக்கும் மக்களே.